அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவ மாணவிகள் அதிக மதிப்பெண்கள் எடுப்பதற்கும் அதில் முதல் தரத்தில் தேர்ச்சி பெறுவதற்கும் நாம் சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திர வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நாம் சொல்ல வேண்டிய அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அந்த தேர்வு எழுதக்கூடிய நபர் அந்த வார்த்தையை உச்சரிக்க வேண்டும். ஏன்னா இப்போ சமீப காலங்களில், அதாவது 2-3 நாட்களாக நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பசங்க நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கிறதுக்கு என்ன பரிகாரம், எளிய பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் உதவட்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த பதிவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது எந்த விதமான பூஜையோ அல்லது விளக்கேற்றி வழிபாடு செய்வதோ கோவிலுக்கு போவதோ அதை பற்றியது கிடையாது. ரொம்ப அதே நேரத்தில் எளிமையான சக்தி வாய்ந்த ஒரு மந்திர வார்த்தைகள், அதாவது ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தைகள் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். படிக்கிறது என்னவோ பசங்க தான், ஆனால் பரீட்சை வந்தால் ரொம்ப டென்ஷன் ஆகிறது பசங்களை விட அவர்களுடைய பெற்றோர்கள் தான் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, வருஷம் முழுக்க அவங்க படித்ததை அந்த குறிப்பிட்ட 3 மணி நேரத்தில் போயிட்டு அவங்க எப்படி அதை எக்ஸாம் ஹாலில் போய் எழுதுகிறாங்க, அவங்களுடைய ஞாபக சக்தி எப்படி இருக்குது, எந்தவித பயமும் பதட்டமும் இல்லாமல் அவங்க எப்படி படித்ததை அந்த பேப்பரில் எழுதுகிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியம் அவர்களுடைய உடல் நலம் அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லாவே இருக்கணுங்க. ஏன்னா நிறைய பேர் கடைசி நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிப்பாங்க, இரவு தூங்க மாட்டாங்க, சரியாக சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா வருஷம் தொடங்கினதுலேருந்து அவங்க போடாத எஃபர்ட்டை அந்த கடைசி 10 நாளில் போடும்போது அவர்களுடைய உடல் அதற்கு ஒத்துழைப்பு அப்படிங்கிறது தராது. அதனால தான் நம்ம 10வது 12வது இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான பரீட்சை, அரசு தேர்வு, போட்டித் தேர்வு அப்படிங்கிற போது ஒரு சரியான திட்டமிடல் இருக்கும் பட்சத்தில் நம் மிக எளிதாக வெற்றி அந்த கனியை நம் வசம் நம்ம ஈர்க்க முடியும். இப்போது பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது என்ன ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழில் நற்பவின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சில பேர் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில புராண காலத்திலலாம் பார்த்தா ஆயுஷ்மான் பவ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைகளில் தான் நம்ம ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். திரும்ப ஒரு வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த வார்த்தைகள் உண்டாக்கும் அதிர்வு அந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்தி விடுங்க. நம்ம ஏன் இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தரணும்? அந்த 3 மணி நேரம் எழுதுறதுக்கு போய் இவ்வளோ முக்கியத்துவம் தரணுமா? அது ஒன்று தான் தீர்மானிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய போட்டி காலத்தில் நம்ம போட்டிகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது 0.1 0.2லலாம் 100 பேர் இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிச்சுன்னா கூட நம்ம நினைத்த படிப்பை நம்மளால் படிக்க முடியாது. திரும்ப நிறைய பேர் 1 வருஷம் வெயிட் பண்ணி திரும்ப அந்த பரீட்சை எழுதி தான் நினைத்த படிப்பை மட்டும்தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையில் இருக்கிறாங்க. ஸோ அவர்களுக்கு காலமும் வீணாகுது. போட்டி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம போட வேண்டிய எஃபர்ட்டை நம்ம அதிகமாக போட வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால தான் பெற்றோர்கள் பசங்கக்கிட்ட கொஞ்சம் கவனம் செலுத்தி படிங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அவங்க பெற்றோர்கள் பிள்ளைகளை கஷ்டப்படுத்தி பார்க்கணுன்னு விரும்புறது கிடையாது. பட் அந்த விஷயத்தை எப்படியும் தங்களுடைய பசங்க பெற்றே தீரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அவங்க படிக்கணும், டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது எப்படி ஒரு சுவிட்சை போட்டால் ஒரு லைட் எரியுது, ஒரு ஃபேன் ஓடுது, ஒரு மிக்சி வேலை செய்யுது, அதே மாதிரி தான் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் வெறும் ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்குது. அந்த வார்த்தையை நம்ம திரும்ப சொல்லும்போது நம்ம எதை நினச்சி அந்த வார்த்தையை சொல்கிறோமோ அந்த விஷயம் அப்படிங்கிறது நமக்கு நடைமுறைப்படுத்தப்படும். இப்போது நம்ம சொல்ல போகிற விஷயத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனி. ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் மட்டும்தாங்க வரும், தமிழில் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் கிடையாது. நம்மளுடைய சேனல்லே நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸை நான் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதிவுகளில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். டிவைனு, மணி ஃப்ளோ, உல்ஃப் மேஜிக் பிகின்ஸ் நவ் அப்படிங்கிற பல ஸ்விட்ச் வேர்ட்ஸ் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குது. அதாவது ஹெல்த்துக்கு ஒரு ஸ்விட்ச் வேர்டு, ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு ஸ்விட்ச் வேர்டு, மணி இன்கம்க்கு ஒரு ஸ்விட்ச் வேர்டு அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட ஸ்விட்ச் வேர்டு அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் பசங்க படிக்கிறதுக்கு முன்பு, அது காலையோ மாலையோ இரவோ எந்த நேரமாக இருந்தாலும் சரி,
இந்த குறிப்பிட்ட ஸ்விட்ச் வேர்ட்ஸை 28 முறை உச்சரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கோல்டன் சன்ரைஸ் லேர்ன் நவ், கோல்டன் சன்ரைஸ் லேர்ன் நவ், கோல்டன் சன்ரைஸ் லேர்ன் நவ் அப்படிங்கிறத 28 முறை உச்சரிங்க. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 28 முறை உச்சரிப்பதை எப்படி அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும். இல்ல ஒரு பேப்பர்ல எழுதி நீங்க படிக்கிற டேபிளுக்கு மேல் நீங்க ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். ஒவ்வொரு முறையும் இது உங்க கண்கள்ல படுற மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை நீங்க சொல்வதன் மூலம் நீங்க படிக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் ஆனது உங்களுக்கு நல்ல ஆழமாக புரியும். ஈஸியா உங்க மனசுல நிற்கும். மறக்க மாட்டீங்க. நீங்க நல்ல ஒரு கவனம் அந்த சப்ஜெக்ட் மேலதான் இருக்கும். எந்தவித டிஸ்ட்ராக்ஷன்ஸும் ஏற்படாது. இதை உச்சரிப்பதற்கு முன்பு நீங்க ஒரு சப்ஜெக்டை படிச்சதுக்கும் இதை நீங்க உச்சரித்ததுக்கு அப்புறம் அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு எப்படி புரியுது அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் உங்களால் உணர முடியும். யார் வேணாலும் இதை சொல்லலாம். 10வது 12வது படிக்கிற பசங்க அல்லது நீட்டு, ஜேஇஇ, ஜிமேட்டு, சிஏ எக்ஸாம் யார் வேணாலும் இதை நீங்க தினம்தோறும் உச்சரிக்கலாம். இதை நீங்க உச்சரிச்சு பாருங்க. அவ்வளவு மாபெரும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது. இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இல்ல நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க, இல்ல ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க, இல்ல ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பசங்க நல்லா படிச்சு அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க. அதற்கு உதவி செய்யக்கூடிய மாபெரும் சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது. இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்டு எப்ப சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க குறிப்பிட்ட அந்த தேர்வு தினம் இருக்குது இல்லையா, அந்த பரீட்சை நாளுக்கு நீங்க செல்வதற்கு முன்பு, அதாவது எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்பு நீங்க சொல்ல வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் தான் இது. முழு வெற்றியையும் நீங்க என்ன கிரேட்ல என்ன ஸ்கோர் எடுத்து நீங்க அதுல வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களோ அதுல முழு வெற்றியை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஸ்விட்ச் வேர்டு தான் இது. ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் இருக்கும், அதுக்கப்புறம் டைரக்ட் இன்டர்வியூ இருக்கும். ஸோ அந்த ரிட்டர்ன் எக்ஸாமோ டைரக்ட் எக்ஸாமோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு ஸ்விட்ச் வேர்டை 28 முறை சொல்லிட்டு அந்த எக்ஸாம் ஹால்குள்ளார நீங்க போங்க. நிச்சயமாக நீங்க நினைச்சது உங்களுக்கு கிடைச்சே தீரும். இதை பெற்றோர்கள் செய்யக்கூடாது. இந்த 2 ஸ்விட்ச் வேர்ட்ஸையுமே குறிப்பிட்ட அந்த நபர், ஆணோ பெண்ணோ, அவங்க தான் அதை உச்சரிக்கணும். அப்பதான் முழு பலன் அவர்களுக்கு கிடைக்கும். டுகெதர் டிவைன் பிரிங் மேஜிக், டுகெதர் டிவைன் பிரிங் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அந்த எக்ஸாம் நேம், என்ன எக்ஸாம் அவங்க எழுத போறாங்க, 10th போர்டு, 12th போர்டு எக்ஸாமு, இல்லை யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, அந்த மாதிரி டிஎன்ஆர்பி அப்படின்னு என்ன எக்ஸாம் எழுத போறாங்களோ அந்த எக்ஸாம் நேமோட சேர்த்து 28 முறை நீங்க சொல்லணுங்க. டுகெதர் டிவைன் பிரிங் மேஜிக் ஜேஇஇ எக்ஸாம், டுகெதர் டிவைன் பிரிங் மேஜிக் நீட் எக்ஸாம் அப்படிங்கிறத நீங்க சேர்த்து சொல்லணும். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதல் ஸ்விட்ச் வேர்டு தினம்தோறும் நீங்க படிக்கிறதுக்கு முன்பு சொல்லணும். இந்த ஸ்விட்ச் வேர்டு நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்பு சொல்லணும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதா இருந்துச்சுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.